பங்களாதேஷில் இந்துக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை தடுக்க கோரி இந்து முன்னணியினர் வத்தலக்குண்டு காளியம்மன் கோவில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு காளியம்மன் கோவில் முன்பு இந்து முன்னணி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்களாதேஷில் இந்துக்கள் மீதான தாக்குதலை தடுத்து நிறுத்த மத்திய அரசின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அப்பாவி இந்துக்களின் வீடுகளை சூறையாடுவதும் இந்து கோயில்களை இடித்து தரைமட்டம் ஆக்குவதைக் கண்டித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முழக்கம் எழுப்பினர். இந்துக்கள் மீதான தாக்குதல், இந்து கோயில்களை இடித்து தரைமட்டமாக்குவதை தடுக்க மத்திய அரசு உடனடியாக துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்திற்கு இந்து முன்னணி கோட்ட பொறுப்பாளர் ஜெயக்குமார் தலைமை வகித்தார். இந்து முன்னணி மாவட்ட செயலாளர்கள் அண்ணாதுரை, கோபால் சிறப்புரையாற்றி பேசினார்கள். மாவட்ட செயற்குழு உறுப்பினர் முனியாண்டி வரவேற்று பேசினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 100க்கும் அதிகமான இந்து முன்னணி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இந்து முன்னணியைச் சேர்ந்த அன்பு, துரை, ஒன்றிய செயலாளர் தங்கபாண்டியன், நகரச் செயலாளர் தேவேந்திரன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சங்கிலி, பாரதிய ஜனதா கட்சியின் மாநில கூட்டுறவு பிரிவு செயலாளர் முத்துராமலிங்கம், நகரச் செயலாளர் மதுரை வீரன், அமைப்புசாரா தொழிலாளர்கள் பிரிவு மாவட்ட செயலாளர் கருணாநிதி மற்றும் இந்து முன்னணி ராஷ்டிரிய ஸ்வயம் சேவ தன்னார்வலர்கள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டம் குறித்து இந்து முன்னணி கோட்ட பொறுப்பாளர் ஜெயக்குமார் பேசும்போது, இந்து மக்கள் பாதிக்கப்படும்போது இந்து முன்னணி அவர்களை காப்பதற்காக அரணாக இருக்கும் என தெரிவித்தார். ஆர்ப்பாட்டத்தில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷம் எழுப்பப்பட்டது. இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் அண்ணாதுரை செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். கடந்த மாதம் பங்களாதேசத்தில் ஒரு பிரிவினவாத அமைப்புகள் பங்களாதேசத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை இந்துக்களை தொடர்ந்து குலவெறி தாக்குதலும் மதவெறி தாக்குதலும் நடத்தி அவர்களை வீதியில் அனாதையாக பிச்சை எடுக்கிற சூழ்நிலைக்கு அந்த அரசாங்கமானதும் அங்கே இருக்கக்கூடிய இராணுவங்களும் அங்கே இருக்க இந்துக்களை மீது கொடூர தாக்குதல் நடத்துகின்றது. அதை தமிழகம் முழுவதும் இந்து முன்னணி பேரியக்கம் இதை கண்டித்து தமிழகம் முழுவதும் 2 மணி அளவில் ஆர்ப்பாட்டம் தொடங்கி 4 மணி அளவில் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. உடனடியாக மத்திய அரசாங்கம் இந்துக்களுக்கு அங்கே நிரந்தர பாதுகாப்பும் அளிக்க வேண்டும் என்று இந்து முன்னணி இது கோரிக்கையாக வைக்கின்றது. கண்டிக்கின்றோம்